இந்த மஜின் என்ன மஜி மச்சான்? சுட்டு போட்டு மச்சான். என்ன வெயில் மச்சான், சுட்டு போடு தீஞ்சிருக்கும் பின்னால. ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? கல்லடியா, மட்டக்களப்பு மாவட்டமா மச்சான். இது என்ன கிரவுண்டா? சிவனா அந்த கிரவுண்டு மச்சான். பாருங்க வளைச்சி உள்ள அடிச்சிருக்காங்க. ஸ்டோர் பாருங்க மச்சான், பெரிய பெரிய வர்த்தகமா மாபெரும் சர்வதேச வர்த்தக கண்காட்சி மச்சான். அங்க பாருங்க பெரிய ஸ்டோராம், அங்கால ஒன்றிருக்காம். இந்த ஸ்டோர்ல ஏசியா மச்சான், பேருக்காதான் பார்த்து நிறைய கம்பெனி ஐட்டம் எல்லாம் மந்திரிக்கு தேவையானதெல்லாம் அடுக்கலாம். எஸ்போ 2025 அவங்களோட வர்த்தக கண்காட்சி மச்சான். நிறைய கம்பெனிகள் வந்திருக்கு, கொழும்பிருந்து வந்திருக்கு, வேற வேற இடத்துகள்ல இருந்து வந்திருக்கு மச்சான். மற்ற சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கெல்லாம் வந்திருக்கு. பின்னேரம் போல 4:30 மணியை போல ஸ்டார்ட் ஆகுது மச்சான். ஓப்பனிங்க பெரிய சிறப்பு விழாவாம். அதாவது இன்றைக்கு 17ஆம் தேதி 18, 19, 20 4 நாளைக்கு இங்க நடைபெறும் மச்சான். மற்றது என்னன்னு சொல்ல போனா நிறைய சில்லறை கடைகளும் வரலாமா இந்த இடத்துக்கு. நீங்க வாங்க, ஐஸ்கிரீம் வண்டி, சாப்பாடு கடைகள் காலையில 10 மணிலிருந்து இரவு 10 மணி வரையும் இது வேலை ஆரம்பிக்கும் மச்சான். 10 மணிக்கு நைட்டுக்கு மேல போகாதான் 4 நாள். சரியா மச்சான்? எஸ்போ 2025 மட்டக்களப்பு கல்லடியாம். பாருங்களா, நிறைய இதுகள் இருக்காம். வானம் அங்கால நிறைய புது புது வாகனங்கள் இருக்குமா. சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு அந்த களியாட்டம், அந்த விளையாட்டை கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன்னா வாங்கலாம். முதல்ல அதை காட்டி போட்டு உள்ளுக்கு போமா ஏசி ரூமுக்குள்ள பெரிய ஸ்டோர் அடிச்சிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு விளையாடுற இதுல காட்டுறேன். செல்லக்கால் வாங்க வாங்க பிள்ளைகள். பாத்தீங்களா, படியா ரவுண்ட் பண்ணுமா, அந்த அளவுக்கு இருக்காதாம். நோமலா சுத்துவாங்களாம். சரியா பாருங்க, வடியான பெல்ட் எல்லாம் போட்டியாங்களாம். இந்த கம்பி பெல்ட் அம்மன நல்ல லுக் ஆகுமாம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு ஆரம்பிப்பாங்க. சின்ன பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க தாய்மார்களே. அங்காலே ஒன்றிருக்கான் ரெயின் ஓடுறது. சரியா ஏற்பாடு ஒன்றியல் போல ஆரம்பிக்காங்க மச்சான் வேலையெல்லாம். அடுத்த ரெயின் பாத்தியல சின்ன பிள்ளையால், பாத்தியல ரெயினா சுத்துறதா. இன்னும் நிறைய வருமான் ட்ரெண்டு தானா இப்ப வந்திருக்கு. இன்னும் நாள் கிடக்கு தானே, 4 நாளா இன்றைக்கு தானே தொடங்குதான் பின்னேரம். சரியா ட்ரெயின்ல சுத்தி பார்க்கலாம், வாங்கலாம். பின்னேரம் 4:30 மணி போல ஓப்பனிங் மச்சான். ஓப்பனிங் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விளையாட்டெல்லாம் காட்டுறான். சரியா வாங்கலாம். முதல்ல ஸ்டோருக்கு போவோம். ஓகே, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இடத்துல காட்டத்தானே வேணும். அப்பா நீங்க வருவீங்களாம். ஸ்டோர்ல நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு, நல்ல வர்த்தக கண்காட்சிகள் வந்திருக்கு, அதை காட்டுறலாம். வாங்க மச்சான். இது இயற்கையான மரக்கறியல். என்ன தொங்குதான் பைத்தங்கம்மா, இது தொங்கு என்னம்மா இது? இது எங்கட பவர் ஹேண்ட்ஸ் பிளான்டேஷன் கம்பெனியில திட்டங்கள் பற்றிய ஒரு லீஃப்லெட்ஸ் தான். என்னன்னு சொன்னா, எங்கட பவர் ஹேண்ட்ஸ் பிளான்டேஷன் மரக்கறி செய்ய, அடுத்த வெனிலா செய்யுது. அதுக்கு கஸ்டமர்ஸ் தெரிந்து முதலீடு எடுக்கிறாங்க. முதலீடு எடுத்து சொல்லலாம். என்னன்னு சொன்னா, முதலீடு 3 வகையா இருக்குது. இந்த குறுகிய கால முதலீட்டு திட்டத்தை பற்றி சொல்றேன். ஃபர்ஸ்டா குறுகிய கால முதலீட்டு திட்டம் 1 வருடம், 2 வருடம், 3 வருஷம் சொல்லி இருக்குது. இப்போ உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா, 1 வருஷம் எடுத்துக்கொண்டு சொன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங் 1 லேக். இப்ப நீங்க 1 லட்சம் முதலீடு செஞ்சீங்கன்னு சொன்னா, 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டா மாசம் மாசம் உங்களுக்கு 2000 ரூபா அதால வருமானம் கிடைக்கும். என்னன்னு சொன்னா, இது பயிற்சிக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம் மரக்கறி செய்யக்கு. இன்னொரு திட்டம் இருக்கு, வனிலா செய்ய திட்டம். அது 5,40,000 மொத்தமா நீங்க கட்டுனீங்கன்னு சொன்னா 5 வருஷத்துல அதுல மொத்தமான 27,50,000 அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். 5,40,000 நீங்க 1 ஷாட்ல கட்டினீங்கன்னு சொன்னா 27,50,000 ரூபாய் 5 வருஷம் முடிவுல எடுக்கலாம். 5 வருஷம் முடிவுல தான் எடுக்கலாம். இது மாசம் மாசம் எடுக்கிறதா இந்த ப்ரிவிலேஜ் பிளான். அடுத்தது நான் சொன்னது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்படி திட்டங்கள் இருக்குது. வேற என்னன்னு சொன்னா, இப்ப 10 லட்சம் போட்டீங்கன்னு சொன்னா மாசம் மாசம் 20,000 வரும். அப்படி வரும். 10 லட்சம் போட்டா மாசம் மாசம் 20,000 ஆதாரமா உங்களுக்கு ஆதாரமா பிளேமெண்ட் ஸ்லிப் தருவோம். அடுத்தது அக்ரிமெண்ட் தருவோம். 5 லட்சத்துக்கு மேல முதலீடு செஞ்சா உங்களுக்கு குத்தகை காணி பத்திரம் எழுதி தருவோம். அதுக்கு ராகமை ஹெட் ஆபீஸ்க்கு தான் போகணும். அப்படி தேவல்ன்றாங்களுக்கு கொடுக்கணும். தேவன்றாங்களுக்கு குத்தகை காணி பத்திரம் எழுதி கொடுப்போம். நம்பிக்கையா செய்யலாம். நம்பிக்கையா செய்யலாம். அதே இதை போட்டுக்கொள்ளுங்க. நீங்க நேரடியா
இந்த அதிகம் 2 போகும் வச்சுக்கலாமே விளக்கமும் சொல்லுவீங்களா நம்ம உறவுகளுக்கு சொல்லலாம் கட்டாயம் சொல்லுவாங்க மச்சான் அடுத்து நம்ம போவோம் என்னதான் இதுல பேர் என்ன பவர் ஹேண்ட்ஸ் பிளான்டேஷன் நம்மளுக்கு பூரா இங்கிலீஷ் வராதான் பாருங்க வரட்டுமே இதெல்லாம் வாங்க மச்சான் இது என்ன வாங்குது இது அந்த பீம் அந்த சோப்புகள் போட்டு கழுவுறாமான்னு சிங்களத்துல கிடக்கு மச்சான் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோமா இந்த கோப்பையாமா கழுவுறது அந்த இதுகள் நாம இன்னாரிக்கு பாருங்க இது கலர்லயே எடுக்கலாம் இப்படி டப்பாவிலே எடுக்கலாம் அதே மாதிரி நிறைய கலர் ஐட்டம் இருக்கு மச்சான் அஞ்சால வந்து பாருங்க மச்சான் என்ன மச்சான் அது எவ்வளவு ஊதுன்னு தெரியும் அன்னாரிக்கா தேசிக்கா போட்ட மேலாம் இருக்காமனே நான் போட்டிருக்காங்க 900 ரூபாய் 900 ரூபாயா 900 ரூபாயா மச்சான் பார்த்து எடுக்கலாம் 52 வீதமா இதெல்லாம் பாருங்க ரவுண்ட் பண்ணி பாருங்க மச்சான் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் பவுடர் ஐட்டம் எல்லாம் இருக்காம் அதே பவுடர் மற்றதெல்லாம் அஞ்சால பாருங்க சட்டப்படி தேவையானது இருக்கு மச்சான் நல்லா மணக்குதான் உடுப்புக்கும் போடுற ஆமானம் இருக்கானே இது உடுப்புக்கு போடுற ஆமானா ரோசாப்பு மணக்குது மச்சான் வா சரி அடுத்தது போ இது உள்நாட்டு வெளிநாட்டு விரைவு பொதிவுகள் சேவை அது DHL பொதிகள் அப்படி சொல்றானே நம்ம வார மச்சான் பார்த்து எனக்கெல்லாம் தமிழ்ல ஓட்டும் படிக்க தெரியாம பொதிகள்ல அப்படி அந்த அந்த எங்க வெளிநாட்டுக்கு அனுப்பலாம கனடாக்கு அனுப்பலாம் அனுப்பலாம் அப்ப செவ்வாய்க்கு அனுப்பலாம அதுக்கு நாங்க இந்த பாகனம் தயாரிக்கல பார்த்தே மச்சான் இனி கொஞ்ச காலத்துல அப்படித்தான் போகும் நாடெல்லாம் ஊர் மாதிரி போயிரும் அந்த மத்த கிராம் வியாழன் செவ்வாய் எல்லாம் அது ஒரு நாடு மாதிரி போயிடும் நீங்க போய் செவ்வாயில இருந்தா நாங்க கொண்டு தருவீங்களா ஐயா பரவாயில்ல மச்சான் உலகத்துக்கே தெரியாத இடம் இல்லைன்னது சட்டப்படி நீங்க என்ன உணரு பரவாயில்ல வருவாருன்னு பரவாயில்ல நல்லா பேசுறீங்களா எந்த இடமா நீங்க நாம இங்க பக்கத்துல தான் ஏறாவூரு அப்ப நீங்க எங்க மச்சான் இங்கதான் மட்டாளப்பு தானே பரவாயில்ல மச்சான் DHL தெரியுமே அண்ணா அடிச்சிருக்காங்க மஞ்ச கலரா மச்சான் பாரம் சரியா எல்லா நாட்டுக்குமே அனுப்பலாம் எல்லா நாட்டுக்கும் அனுப்பலாம் இந்தியால இருந்து உடுப்புகள் மற்ற சாமான்கள் எல்லாம் எடுத்து தரலாம் இங்க எடுத்து தரலாம் கப்பல்லையும் எடுத்துக்கலாம் பிளேட்லயும் எடுத்து தரலாம் எல்லாம் கிலோ கணக்கு தானே கிலோ கணக்கு தான் அப்ப கண்டெய்னர் கணக்கு மாதிரி கொண்டு தர முடியல கிலோ கணக்கு தான் வரும் கிலோ கணக்குலாம் மச்சான் வரும் பரவாயில்ல மச்சான் உங்களுக்கு தேவையான இங்க இருந்து அனுப்பலாம் அங்க இருந்து அனுப்பலாம் என்ன முடிஞ்சாலும் செய்யலாம் DHL மச்சான் தமிழ்ல போட்டிக்கான் இந்தியாவில இருந்து இலங்கைக்கான பொதிகள் சேவை சரி மச்சான் பாரு எஞ்சால என்னவா இது வந்து மச்சான் பொலித்தீன் ஓட்டுற மெஷின்களாம் என்ன கம்பெனியில பேரு இது என்ன இந்த இருக்கிறது இதெல்லாம் வந்து பொலித்தீன் பக்கெட் பண்றது சீலிங் ஆமா அத ஒட்டி பிடிக்கிறது ஆமா அதானே இது ஆமா இது என்ன ஒரு ரேட் சொல்லிட்டு அதுக்கு வந்து 8300 ரூபாய் வரும் 8300 என்ன வாரண்டியா வாரண்டி 1 இயர் வாரண்டி 1 இயர் வாரண்டி எவ்வளவு 8300 பரவாயில்ல நல்லா ஒட்டு தானே ஒட்டு மச்சான் என்ன இருக்கு இதெல்லாம் என்ன அவன் இது வந்து வேக்யூம் இந்த மாதிரி பேக் பண்றது இந்த மாதிரி அப்படி கபி பிடிக்கிற மாதிரின்னு இது அங்க அங்கேயும் ஓடாது காத்து இழுத்து பேக் பண்றது பரவாயில்ல சப்பப்படி ஜாமா மச்சான் பாத்தீங்களா அதே மாதிரி மச்சான் அஞ்சாலயம் இருக்கு இதெல்லாம் ஒரு மெஷின் ஐட்டம் இருக்கு மச்சான் எல்லாம் ஒட்டுவல் எல்லாம் ஒட்டு மெஷின் தானே வேற வேற விதமான பேக் தைக்கிற மெஷின் தான் பேக் தைக்கிற மெஷின் அது அப்ப அதெல்லாம் வேற வேற இது வந்து அந்த யோகட் கப் இல்லையா தயிர் கப் அதுக்கு மேல இருக்கிற அந்த ஃபாயில் சீல் பண்ற மெஷின் அந்த மெஷின் இப்ப அத சொன்ன தங்களுக்கு தெரியும் அந்த ஜோக்கட் எல்லாம் அப்படி ஒட்டுறவங்களுக்கு தெரியும் இழுக்க வராதுன்னு தான் ஒட்டு பாத்தீங்களா மச்சான் அந்த ஜோக்கட்ல மேலுக்கு ஒட்டுவாங்க அந்த ஸ்டிக்கர் மாதிரி இழுக்க கொஞ்சம் வர அந்த ஜெலி கப் எல்லாம் ஒட்டுறதானே இப்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதோ பக்கெட் பண்ணிக்காங்களா ஓப்பன் பண்ணாங்களானே ஓப்பன் பண்ணுவாங்கண்ணே பரவாயில்ல பாரா கஸ்டமர் டேட் எல்லாம் பிரிண்ட் பண்றது அப்படி இப்படி அமர்த்த டேட் குளும்னே ஆமா எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் டேட் அப்புறம் பிரைஸ் எல்லாம் போடுற மெஷின் தான் கையால அமர்த்துறது கையால அமர்த்துற சீல் குத்துற மாதிரி முத்திர குத்துற அதுக்கு அது மாதிரி அடிக்கலாம்னா ஜூஸ் ஃபில்லிங் மெஷின் அப்படின்னா ஜூஸ் வந்து அந்த போட்ல நரைக்கிறது அப்படியுமே இது என்னப்பா நிறைய ஐட்டம் வந்துருக்கு வந்து மக்கள் நீங்க வந்து பாருங்க நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க மச்சான் அதுல இந்த எல்லாம் பக்கெட் ஒட்டுற மெஷின் எல்லாம் மச்சான் அந்த ஒட்டி பிடிக்கிறது பிளாஸ்டிக்ல வரட்டுமாப்பா நீங்க எங்க இருந்து இந்தியா இருந்து வந்தீங்க நம்ம ஆபீஸ் வந்து பழையகோட இருக்கு கொலம்போ பழையகோட இருக்கு நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன் அப்ப இந்தியா அந்த இடமா நீங்க நான் ஹாஃப் சென்னை ஹாஃப் கேரளா அது சரி கேரளா அப்பா சென்னை அம்மா கேரளா பரவாயில்ல தமிழ் நல்ல ஒரு இனிமையா இருக்கான் பரவாயில்ல நல்லா பேசுறீங்களா அவரு சட்டப்படி பாத்தீங்களா மச்சான் இந்தியா கேரளா பாத்தியா வரட்டு மச்சான் பார்த்து எடுக்கலாம் நீங்க சரியா
மச்சான் இதுக்கு ஆள் இல்லையா எங்க போய்த்தாங்கன்னு தெரியா இதையும் பாருங்க மச்சான் இது ஒரு இது என்ன ஒரு கல் பதிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி சத்தங்க இருக்குது மச்சான் கல்லு மாதிரி இல்ல இந்த அறிக்காக பாருங்க கம்பெனியில பேருகளை இந்த அறிக்கலாம் டிசைனுகள் போட்டிருக்காங்க அந்த கலரா போட்டிருக்காங்க இந்தாலே ஒரு கலரா போட்டிருக்காங்க மச்சான் பார்த்து நீங்க பேசி எடுக்கலாம் சரியா எத்தனை வருஷம் வரண்டி என்னன்னு தெரியா உங்களுக்கு கேட்கறட்டா ஆக்களும் இல்ல நம்ம அடுத்ததுக்கு போவோம் சரியா இது என்ன வாங்கு இது ஃபயர் ஆனா நெருப்பு பவுடர் அடிக்கிறது ஆனா நெருப்பு பிடிச்சா நல்லா அணைக்கும் அது இது பாருங்க மச்சான் முட்டி மாதிரி இதுலயே அடிக்கலாம் என்ன பரவாயில்ல மச்சான் நெருப்பு பிடிச்சா பெட்ரோல் எல்லாம் வைப்பாங்க அது பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வைப்பாங்க அதான் கொண்டு வச்சு வைப்பாங்க மச்சான் நெருப்பு பிடிச்சா டக்குன்னு அணைச்சிருவாங்க சரியா ஓடக்கூடாது அப்புறம் பத்திரும் அடுத்த பில்டிங் பிடிச்சிரும் சரியா பார்த்து சேஃப்டியா இருக்கணும் இது தேவை மச்சான் பக்கா வரட்டுமா இது என்ன ஒம்மணியா ஆகுது நான் மேலுக்கு கிடக்கான் பாருங்க மச்சான் பாசிப்பியல எனக்கு தெரியல மச்சான் வாங்க அடுத்தது போ இது என்ன ஆமா இது ஸ்பைஸ் கிரைண்டர் அப்படி என்ன கொச்சிக்கா அது பவுடர் ஆகி கொடுக்குறோம் கொச்சிக்கா மட்டும் தானே வேற போடலாமா எல்லாம் போடலாம் எல்லாம் போட்டா பவுடர் ஆகி கொடுக்கும் அந்த மெஷின் தானே இது எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு 1 year வாரண்டி இது தனி வெள்ளை இரும்புனால செஞ்சிக்கிறேன் அப்ப அதனால சாப்பாட்டு சாமானுக்கு பயப்பட தேவையில்லை சில்வர் ஐட்டத்துல ஸ்டெயின்லெஸ் இது இல்ல வெள்ளை இரும்பு அந்த இதுல செஞ்சிருக்காங்க மச்சான் சில வந்து காட்டாம் சில வந்து காட்டாம் வர வெள்ளி இரும்பாங்க இது பயப்பட தேவையில்லை மச்சான் அந்த கரல் எல்லாம் வராது நம்ம நம்பிக்கையா சாப்பிடலாம் என்ன இது இடியாப்பம் அடிக்கிற மெஷின் இது என்னமா இடியாப்பம் அடிக்கிற மெஷின் இடியாப்பம் அடிக்கிற மெஷின் இது இடியாப்பம் இதுல தான் போகுது இந்த சைஸுக்கு அடிச்சு கொடுக்குமா நம்ம ஒண்ணு செய்ய தேவையில்லையே ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்காவே மெஷின்ல இது எப்படி ஒரு மாலையே இருந்தா போட்டு பார்க்கலாம் என்ன இது ஃபாஸ்ட் மூவிங் சாமான் நீங்க இது என்ன மாதிரி முடியும் 1,85,000 வரும் வாரண்டி இருக்கா வாரண்டி 1 year இருக்குது 1 year இருக்குனா சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது இது என்ன பிளாஸ்டிக் இடியாப்பமா உண்மையான இடியாப்பமா சாப்பிட்டு பார்க்கலாமா நான் பிளாஸ்டிக் நாய் தான் பரவாயில்ல மச்சான் இடியாப்பம் மெஷினா கையால புளியறவள கஷ்டம்னா ஃபிங்கர் எல்லாம் போயிரு இது இதுல போட்டா வேலையை முடிச்சா டக்குன்னு கொடுத்துடலாம் இது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை அடியாப்பம் அடியும் 900 ஒரு மணி நேரத்துக்கு சரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த பிளேட்டை இங்க வெச்சொன்னே அங்க கொட்ட தொடங்கும் ஒண்ணும் செய்யல வேகம் மிரிக்கினா ஸ்பீட் வேகம் பிளேட்டை மட்டும் தான் வெச்சேன் எடுக்கிறதுதான் வச்சு எடுக்கிறதுதான் பரவாயில்ல மச்சான் இதையும் பாருங்க நல்ல வரண்டிக்கு இடியப்ப ஐட்டம் இது மரவள்ளி சீவல் மச்சான் மரவள்ளி சீவல அந்த பிளேட் மா ஜீவி விடுறது அது இது உளுந்தரைக்கிற மிஷின் அந்த இட்லி போட்டு செய்வாங்க உளுந்தரைக்கிற மிஷின் இது உளுந்தரைக்கிற மிஷின் அது கரண்ட்லாம் வேலை எல்லாம் கரண்ட் தானே ஒன்றும் கை வேலை இல்லை எல்லாம் கரண்ட் அமைச்சான் வாரம் காலை முடிச்சு வாங்க அடுத்ததுக்கு இது என்னவா பூச்சிகளுக்கு மருந்துண்ணே பூச்சிக்கு அடிக்கிற மருந்து அது செத்துருமா அடிச்சோட செத்துரும் என்னென்ன பூச்சிக்கு கேட்டாலும் தருவியல எல்லாம் பாருங்க இது குயின் பாத்திருக்கீங்களா இது பாக்கல இதுதான் பொல்லாசாமா இது கடிச்சான்னு 10 வருஷம் நிலத்துக்குள்ள இருந்து உங்களை கூட தரமாட்டோமா 10 வருஷம் ஒரு நாளைக்கு 4000 முட்டைகள் குறைஞ்சது 4000 முட்டையா அது எப்படி முட்டை சின்ன மண்ணோட சின்ன நாரி மண்ணோட சின்ன அந்த முட்டை ஒரு நாளைக்கு 4000 முட்டை என்ன இதுதான் குயின் இது வந்து கிங் இது நமக்கு என்ன கடிச்சா என்ன நமக்கு கடிச்சா ஸ்கின் அலர்ஜி மட்டும் தான் வரும் மத்தபடி சீரியஸான இல்ல ஒண்ணும் இல்ல அப்ப அதுக்கு அடிக்கிற மருந்தெல்லாம் இருக்குண்ணே எல்லாம் இருக்கு இது மூலம் 5 வருஷம் 10 வருஷம் வாரண்டி வரும் அப்படி இது வந்து தெரியும் தானே இவர இதத்தான் சொல்றேன் அந்த நுளம்பு இவருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு தேவை வேண்டித்தான் கிழக்கு மாநிலத்துல நாங்க வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற முதல் கம்பெனி எல்லாத்துக்கும் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றேன் எல்லாத்துக்கும் நாங்க செய்யறோம் குறைஞ்ச விலை கூடிய உத்தரவாதம் இது வந்து மெயின் ஹெட் ஆபீஸ் வந்து முரக்கட்டாஞ்சேரி அந்த இடத்தான் அது சரி முரக்கட்டாஞ்சேரி இதுக்கு ஆபீஸுக்கு வரலாம் பார்க்கலாம் அதுக்கு பாய்க்க வேண்டிய கெமிக்கல் தான் அந்த அதுக்கு பாய்க்கிற கெமிக்கல் சாம்பிளுக்கு வச்சிருக்கோம்
இது வந்து பெஸ்ட் கார்டு. இது வந்து நம்ம ஃபுட் ஹேண்ட்லிங் ஏரியா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபுட்டு அடிக்கிறல்ல, ஃபுட்டு கடிச்சா கரைக்கும் ட்ரைனேஜ் அதற்கு தான் அப்ளை பண்றேன். இன்னைக்கு இது கரையானுக்கு அடிக்கிறது. அந்த புத்துமாய் பிடிக்கிற கரையான் அவருக்கு எல்லாம் அடிச்சு நம்ம இல்ல தாக்குறது. இது அடிக்கிறேன்னு வெறும் அதுக்கு தான் கரையானுக்கு. முறக்கடஞ்சனையில அந்த பக்கம் கரையான் தானே கூடுதல். கரையான் தான் கூட, எல்லா இடமும் கூட. ஸ்ரீலங்கால 100% கரையான் உள்ள பில்டிங் தான் இருக்கு. அது சரி. இது அடிச்சா கரையான் பிடிக்காது. 5 வருஷம் 10 வருஷம் நம்பி அடி ஒரு பாட்டி அடிச்சா 5 வருஷம் 5 வருஷம் வந்துரும் மச்சான். கரையாண்ட மருந்து சரியா கெமிக்கல் மச்சான். கரையான் பிடிச்சா அந்த இடத்துல அடிக்க வேண்டாம். 5 வருஷத்துக்கு அடிக்க தேவையில்லை. 5 வருஷத்துக்கு அடிக்கணும். நம்ம பார்த்துட்டு அடிக்கலாம். பிடிச்சிருந்தாலும் அடிக்கலாம். நிலத்தை பொறுத்து நிலத்தை பொறுத்து அடிக்கலாம். இது என்ன உண்மையில பேர் என்ன? ஈஸ்டர்ன் பெஸ்ட் கண்ட்ரோல். ஈஸ்டர்ன் பெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் கிளீனிங் சர்வீஸ் ப்ரொவைட். கிளீனிங் சர்வீஸ்னா பரவாயில்லையா? இதெல்லாம் அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு அங்கீகாரம் பெற்றது கம்பெனி ஒன்று. ஆபீஸ் ரிங் ரோட் முரக்கட்டான் சென்னை. இது என்ன புறாவுக்கெல்லாம் மருந்து? புறா வராம உங்களுக்கு இது கொல்றது இல்ல, வராம அதுக்கான தடுப்பணையை செய்யறது. என்ன மளவுக்குள்ள வராமைய வீட்டுக்குள்ள சீலிங்குள்ள வராம அவருக்கு ஒரு மருந்து இருக்குன்னு மருந்து இல்ல. அவங்களுக்கு வந்து ஸ்பைக் இருக்கு, முள்ளு வகை எல்லாம் அவங்களுக்கு அதுக்குள்ள கூரை இல்லாது. அது சரி, தடை பண்ணி தரும். அதான் நீ பார்த்த நானும் புறாவும் கொல்ற இல்ல. அதான் நீ பார்த்த பாக்குற உறவுகளுக்கு சொல்லத்தானே போற்றிக்கல் நோன்றி மாதிரி. அப்ப புறாவுக்கு மறந்துருக்க பாவம் இல்ல சொல்ல பரவல்ல. அதுல விளக்கத்தை நம்ம சொல்லணும். விளக்கத்தை சொல்லணும். சரி மச்சா, எலிக்கெல்லாம் அடிக்கத்தான் வேணும். எலி உடுப்பெல்லாம் அரிச்சு போட்டு மச்சா, நம்மளோட சேட்டு கிட்ட எல்லாம் அரிச்சு போட்டு இது பொருளாம் சாம. இதுக்கு கட்டாயம் வேணும். நோய் பரப்பு எலி காய்ச்சல் உடுப்பெல்லாம் பழுதாக்கு கடவுள். இப்ப சரியான மோசம் மாறினா மட்டுமே சரி மச்சான். அது மட்டும் தான் மச்சான் தெரியும் எனக்கு சிங்களம். ஆனா ஐயா வந்து தமிழும் தெரியா, எனக்கு சிங்களம் தெரியா. ஓகே, கம்பெனி முகத்தை நம்ம SMS Holdings Private Limited. அந்த அடிக்கு மச்சான் வேற ஒரு டிசைன்ல எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. பாத்தீங்களா? இதைத்தான் சொல்றேன் மச்சான். அந்த வாசலுக்கு அடிப்பாங்க, நம்மளோட ஒபிசியலுக்கு அடிப்பாங்க. அப்போ பதிச்சிருக்காங்க. பாத்தீங்களா மச்சான்? டிசைனால பாருங்க. அந்த புல்லு வளர்க்கறதுக்கும் ஒரு கல் ஒன்று இருக்கு. அம்மன ரவுண்ட் கல்லெல்லாம் இருக்கு. இந்த கல்லெல்லாம் இருக்கு, இந்த டிசைன் எல்லாம் இருக்கு மச்சான். பாத்தீங்களா? சூப்பரா இருக்கான். சேஃப்டி அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பாருங்க மச்சான், இந்த கைவே ரோட்டுக்கெல்லாம் அடிப்பாங்க. அந்த சாமான் தான் வீட்டுக்கு கட்டுற கல்லெல்லாம் இருக்கு மச்சான். ஃபுல்லா ஹோட்டல்ல கல்லு. இது வந்துகிட்ட காட்டு பாருங்க மச்சான். அந்த ஹோட்டல்ல கல்லு பாத்தீங்களா? இது ஓட்டரிக்கிறதுக்கு ஹோட்டல்ல. இது வந்து கிட்டத்தட்ட 5 இன்ச்சு இருக்கும். இது 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்கு. 2.5 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சு. அப்ப இது ஓட்டரிக்கிற இதுகள் மச்சான். பாத்தீங்களா? வெட்டு சட்டப்படி ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். எடுக்கலாம். அதே மாதிரி இந்த அலைக்கு மச்சான் சகல டிசைனுகளும் இருக்கு. கம்பெனி பேரை பாருங்க மச்சான். இந்த அலையும் இருக்கு. உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வெட்டி தருவாங்க. பாத்தீங்களா? வரட்டுமே. கம்பெனி நல்ல கொழும்பு Colombo Atulkote. Nama Sumit. கொஞ்சம் தெரியும் மச்சான் சிங்களம். ஹலோ மச்சான், மச்சான பாத்தீங்களா? என்ன ஆகுது? Expo 25, அதாவது 2025 மச்சான். இதுல வேறாம் என்னவாம் பைக்கண்டா மச்சான். இது வந்து பெட்ரோல்லையும் கரண்ட் ஸ்டார்ட் பண்ற பைக்கா மச்சான். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதுல போம்லாம் போட்டிருக்காங்க. இதுல பைக்கு உரியது என்னென்ன பிரச்சனை எல்லாம் முழுவதும் இதுல படிச்சு பார்த்துட்டு ஒரு விலையும் சொல்லுவாங்க மச்சான். எத்தனை கிலோமீட்டர் ஓடுமென்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் சொன்னோம்டா பத்தாது, நிறைய இருக்காம். நாங்களாம் ரவுண்ட் பண்றோம். இங்கால பாருக்கலாம், நம்மள உள்ளே பார்த்துட்டு இருக்காமனே. எதுக்கு வாங்க இங்கால கடையும் காட்டுறோம். என்ன மெஷின் தெரியாது, தேவைப்படுறார்கள் வந்து பார்க்கலாம். அங்கால மெஷின் இருக்கு. என்ன மாடிக்கிற மெஷினா அரைச்சு கொடுக்குற போல. DCS 253 அந்த கேட்ட மாதிரி அரிசிமா அந்த போட்டிருக்க அரிசிமா. நான் பேரெல்லாம் போட்டிக்காங்க மாட்டா. நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்கிற கஷ்டம் மாதிரி காட்டுறேன். சரியா? பொருள்ல வாங்க, கண்காட்சி மாதிரி வேறாக்கள் பார்க்கலாம். தலையிட்டு நல்ல பூஜலாம் நல்ல சாமா மச்சாது. மறக்க முடியாது தலைவா சொல்றதான் வந்திருக்காங்களா? நல்ல ஏற்பாடு பண்றேன். இதான் மச்சான் சித்தாலைவா, பார்த்துக்கொள்ளுங்க. வேண்டிய மத்த ஐட்டம் இருக்கு மச்சான். என்ன மாதிரி இருக்கு? இது வந்து கல்லு இங்க பாருங்க அடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா?
இது ஒரு நூல் கட்டையெல்லாம் வச்சு கல்லெல்லாம் போட்டு பளபளப்பு கல்லெல்லாம் அடிப்பாங்க. அந்த மெஷின் தான் மச்சான். அது தேவையான அடுக்கலாம். இதில் பாருங்க மெஷின் ஐட்டம், தையல் மெஷின் ஐட்டம் பார்த்தீங்களா? எல்லாம் மோட்டர் வேணாம், கரண்ட் சட்டப்படி. அண்ணா பாருங்க, ரவுண்ட் பண்ணி பாருங்க. என்ன மெஷின் சாமானா? சோளம் பொறிக்கிறாமா என்ன? எல்லாம் விதிக்கணும், சகல விதிக்கு. அந்த பிளண்டர் மாதிரி அடிக்கிற முட்டை அதெல்லாம் அடிக்கிறதாமா? எல்லாம் இருக்குண்ணா. கம்பெனி வந்து தேவையான பேக்கிங் சீலிங் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்குண்ணா. இது என்ன மாதிரி கொடுப்பீங்களா? டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இது வந்து நாங்க டைரக்டா சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம். ஹோல்சேல் அண்ட் ரிட்டைல். கம்பெனி பிரைஸுக்கு நான் ரிட்டைல் கொடுப்போம். அதுல மச்சான் நீங்க வரலாம். கல்லடிக்கு வந்தீங்கன்னு சொன்னா முழு விளக்கம் சொல்லுவாங்க. தேவையான மெஷின் ஐட்டம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் சகல விலை கழிவா கொடுப்பீங்கல்ல? டிஸ்கவுண்ட் இருக்கு. ஹோல்சேல் ரிட்டைல் எல்லாம் இருக்குண்ணா. உங்களோட கம்பெனியோட பேர் என்ன? அந்த பேர் வந்து ஹிக்மா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். அந்த இதுனா கம்பெனி. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். எங்க இருந்து வந்திருக்கீங்க? வந்து கண்டி மாவனல்ல. கண்டியில இருந்து வந்திருக்கீங்க. சரி மச்சான், அடுத்து போய் பாப்போம். வாங்க மச்சான், நிறைய இருக்கு. வாங்க பாருங்க. இது என்ன ஆமா? அது இது பலூன் மாதிரி வெச்சிட் கவர் மச்சான். இது இந்த கீழால இருக்கு, கீழுக்கு இருக்கு, மேலுக்கு இருக்கு. நல்ல பஞ்சு மாதிரி பெட்டெல்லாம் இருக்கா பாத்தீங்களா? அந்த எடுக்கலாம். இது எவ்வளோ? அது இது நீங்க சிங்களம் என்ன? சிங்களம் மச்சான். நமக்கு சிங்களம் வந்துருக்கியாடா கடவுளு. கீயத 8,000 மச்சான். 8,000 பாத்தீங்களா? நல்லா தூக்கம் போகும். ஆனா அது ஏசி ரூம் தான் மச்சான். சரி, இந்த சீலிங் பேனுக்கும் போடலாம். சரி மச்சான், அடுத்த பாருங்க. சாரன் எல்லாம் வச்சிருக்காங்களா? சாரன் நல்ல துணிவாக வச்சிருக்காங்க. நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு மச்சான். பாத்தீங்களா? பார்த்து எடுத்துட்டு போகலாம். பாருங்க, பெட்ஷீட் ஐட்டம் எல்லாம் இருக்கு. வேண்டிய அளவுக்கு இங்க விலையை பேசி எடுக்கலாம். சரியா? துவாயெல்லாம் இருக்கு. அடுத்தது பாருங்க மச்சான். இது என்ன எம்டிஆம? இது வந்து மச்சான் காணல படங்கள் தான் போட்டிருக்காங்க. இந்த என்னன்னு சொன்னா இந்த தகரம் சிங்கு அந்த மாதிரி தகரம். அதான் பாருங்க மச்சான். அவங்கள்ட்ட என்னத்தை சொல்றது? மேலுக்கு அடிக்கிற கூரையல் அடிக்கிறது இருக்கலாம் மச்சான். அந்த சாமான் அந்த படம் போட்டிருக்காங்க. நீங்க ஆர்டர் பண்ண எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி அவங்களோட நேரா நீங்க போன் நம்பர் போட்டிருப்பாங்க. நிறைய கம்பெனி நம்பர் எல்லாம் பேரெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த தேவையான எடுக்கலாம் மச்சான். நீங்க சரியா தாங்களா? ஒரு காணும் பிளாஸ்டிக் ஓப்பனு சூப்பரா இருக்குமா? பிசிக்கல்லாம் நல்ல காத்தும் தருது. சாப்பாடு அது போட்டு சாப்பிடலாம்ல. விலையும் அடிச்சிக்கல 280 ரூபா. இந்த விலை குறையாது. பாத்தீங்களா மச்சான்? நான் பின்னால் அடிச்சிருக்காங்க. பார்த்து எடுக்கலாம். நல்லா இருக்கு. பீங்கான் மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? சட்டப்படி இந்தாக்கி பிளாஸ்டிக் ஐட்டம் உலகம். பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் சாப்பாடு பட்டி இந்தாக்கி பால் தட்டு மாதிரி. பாத்தீங்களா? பார்த்து எடுக்கலாம். வாங்க வாங்க. விலைப்பட்டி எல்லாம் போட்டுருக்காங்க. சரியா மச்சான்? வாங்கலாம். வரட்டுமா? 1 ரூபா வேல் எப்படி இருக்கு? வேல் ஐட்டம் இருக்கு. நீங்களும் எடுக்கல. வேல் ஐட்டம் இருக்கு. எல்லா ஐட்டம் இருக்கு மச்சான். சிலையெல்லாம் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஆட்றேன் பாருங்க. அப்படி பக்கெட் பண்ணாப்புல இருக்கு மச்சான். வாங்குறாக்கள் உடச்சி பார்க்கலாம். நல்ல ஐட்டம் வச்சுக்காங்க மச்சான். அஞ்சு பாருங்க. இதுவும் பெரிய வேல். பாத்தீங்களா? 1 ரூபா கந்தண்ட வேலாம். மச்சான் பாத்தீங்களா? குத்து விளக்கு இருக்கு. பெரிய குத்து விளக்கு இருக்கு. இதென்ன ஆமாண்ணா? பாருங்க. ஆனா காசு சேமிக்கிறாள். பாருங்க. அதே மாதிரி நிறைய இருக்கு மச்சான். பிள்ளையாருக்கு புத்தருக்கு ஜேசப்பா இருக்காரு. நல்ல பெரிய குத்து விளக்கு இருக்கு. இப்படியே போய் பார்ப்போம். அடுத்து இது என்ன ஆமா? இது என்ன மணி? இது டில்மேக்ஸ் பிரைவேட் லிமிடெட். அப்படி என்ன? நாங்கள் போஸ்ட் சிஸ்டம் செய்கிறோம். பில்லிங் சிஸ்டம், ஃபுட் சிட்டி, மற்ற ரெஸ்டாரண்ட், பில்லிங் சிஸ்டம்ஸ். இப்போ நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க? கொழும்புல இருந்து. கொழும்பு அவடத்தையா? கொழும்பு பிள்ளையாண்டில். அவடத்து என்ன? இது என்னம்மா எல்லாம் ஆர்டர் மாதிரி தானே கொடுக்குறோம்? ஓ, தனித்தனியாக எடுக்கலும், மற்ற சொட்டையோடையும் எடுக்கலும், ஆட்டை வேறையா எடுக்கலும்னா அது இல்லை மச்சான். அங்கே பாருங்க. உங்களோட கம்பெனியில் பேரை பாருங்க மச்சான். பார்த்தா தெரியும். நாங்கள் பேப்பர் ரோலும் செய்கிறோம். பேப்பர் ரோல். இந்த பேப்பர் ரோல் ஐட்டம்னா அதில் அடிச்சு எடுக்கிற பில் மாதிரி வேறு அதான அது. அதில் என்னென்ன சின்ன மிரிக்கு பெருசு மிரிக்கு அந்த அரிக்கு மச்சான் அடுக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு விலைக்கு நோட்டா கொடுக்கலாம்ல. சரி மச்சான். இந்த பாரு. இது என்ன டச்சாம ஐப்பட்ட? இதுவும் போஸ்ட் சிஸ்டம் தான். ஒரு சிஸ்டம் தானே. நிறைய இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இருக்குண்ணே.
இதுல பேர் என்ன? barcode printing. அது சரி, நமக்கு தெரியாதா மச்சான், இது சாய் பேரெல்லாம் சொல்றாங்க. சரி மச்சான், பாருண்ணா. வாழ்த்துக்கள். ஆமா, கதிரையும் கண்ணாடி தேவலும் வச்சிருக்காங்க, கிடக்கு மச்சான். என்னதே படிச்சு பாருங்க, நமக்கு யாரும் சொன்ன தமிழங்க இல்லாட்டி நீங்களா படிச்சு பாருங்க. இது என்ன? ஆமா, எனக்கு தெரியல. நான் வச்சிருக்காங்க, சாப்பாடு என்ன வருமோ பார்த்து தாரிக்க. நானு தேவல் இருக்கு, தண்ணி போத்தல ஒன்னே காலில் வந்தா அடுத்த போய் பார்ப்போமாங்க. இது இது என்ன இந்த நிலத்துல ஓடுற காவட்ட? ஆமா, இது வந்து SPC flooring. So 5 mm ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டோட்டலி ஃபிக்ஸ் ஆகுது. இன்டர்லாக்கிங் சிஸ்டம் ப்ராடக்ட் வந்து. சோ இந்த ஃப்ளோரிங் வந்து உங்களுக்கு வேண்டிய சர்ஃபேஸ்க்கு மேல போடலாம். உங்களுக்கு சிமெண்ட், டைல்ஸ், தெராஸ் அதுக்கு மேல பிடிக்கலாம். ஃப்ளோ வந்து லெவலா இருக்கும். சோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப், 100% வாட்டர் ப்ரூஃப், 100% டெர்மைட் ப்ரூஃப். 30 வருஷம் டெர்மைட் வாட்டர் வாரண்டி கவர் ஆகுது. 30 வருஷம். அப்ப தண்ணி வட்டாலும் பழுதாது. என்ன இது செஞ்சீங்க ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து தண்ணி ஊறாது. ஊறாது. சோ தண்ணி ஊறாது, கரையானும் அரிக்காது. அது சரி, ஃபிக்ஸ் பண்ணிக்க. அதுக்கு மேல தான் உங்களுக்கு தேவைன்னா அதை கழட்டி கொண்டு போகலாம். கழட்டி கொண்டு போய் புதிய இடத்துல போடலாம், புதிய போடலாம். சோ இது அந்த பழச விக்கலாமே, விக்கலாம் தேவைக்கான விக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வேற எங்கேயாவது பாய்க்க முடியுமே. நல்ல பெனிஃபிட்டான ப்ராடக்ட் உண்டு. இதுல நிறைய கலர் எடுக்கலாம். என்ன நமக்கு விருப்பமான கலர் கலர்ஸ் கொஞ்சம் மிதிக்க தரலாம். தரலாம். அதுல மச்சான் சட்டப்படி 30 வருஷமா வேலையுமா மச்சான், பழுதாத மாவு மடிக்க தேவையில்லைன்னு இதை போட்டு அடிச்சுட்டா விஷயமா. பின்னால ஸ்டிக்கர் மாதிரி இருக்காங்க. இது வந்து டக்கிங் ஒன்று. இது டக்கிங் வந்து சரியா பார்த்தா கம்ஃபர்ட் உங்களோட காலுக்கு மேல போட்டா கொஞ்சம் கால் வந்து பல மாதிரி கம்ஃபர்டபிள் ஆயிக்கும். சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் டேமேஜ் ஃபேக்டர் குறையும். அதனால இது வந்து நான் பேசிக்கா சொல்லுவோம், இது சேஃப் ப்ராடக்ட் வந்து. எல்லாத்துக்கும் மாதிரி கம்பெனியோட பேர் என்னது? Two-Tone Flooring. இது எங்க இருந்து வந்தீங்க? பம்பலப்பிட்டி வந்து கொழும்பு. பட் நாங்க இங்க சர்வீஸும் பண்ணுவோம், பிரச்சனை இல்ல. பாருங்க மச்சான், அவங்களோட கம்பெனியோட பேரை பாருங்க. நல்ல தேவையான காவட்ட ஐட்டம் மச்சான். சரியா, 30 வருஷம் வரண்டியா, பரவாயில்ல. சட்டப்படி மச்சான், கொழும்பு கம்பளப்பட்டியாம். எல்லாம் அடுத்த பாப்போம் வாங்க. காரு சேவிச்சு போல கழுவுறாங்க. ஆறு இதுக்கு மேல பதில சூப்பர். இது என்னன்னு சொன்னா மச்சான், நிப்போன் சீமெண்ட் பாருங்க, நான் அடிச்சு வச்சுக்காங்க. அதுல அவங்க சேம்பிளுக்கு வச்சிருக்காங்க மச்சான். கீழால உருது, நான் அழுவுது பாத்தீங்களா? இதை நீங்க முறைய கேட்கலாம். வாங்க மச்சான், சால பாருங்க. நான் ஒரு பக்கெட் போட்டிருக்கி, இப்படி போட்டிருக்காங்களா. நல்ல கட்டுமானமா, நல்ல பசத்தன்மையான சீமெண்ட் பவுடர்கள் மச்சான். இந்த பாருங்க, நம்ம நிப்போன வாழ்க்கையில மறக்கலாது. நிப்போன பாத்தீங்களா மச்சான்? இது நம்பர் 1. அதுக்கேற்ற மாதிரி மிதிக்கி. இது என்ன பவுடர் கண்டு தெரியல, நல்ல சட்டப்படி செய்யலாம் மச்சான். நிப்போண்ட ஆபீஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்து நீங்க நொட்டா அடுக்கலாம், எத்தனை தேவையோ அப்படியே கம்பெனியை பேசி உங்களுக்கு ஸ்டோர்ல ஃபுல்லா அடிக்கிடுவாங்க. நிப்போனா சீமெண்ட் தெரியும் தானே, அதானா இது நிறைய இருக்கு மச்சான். நிப்போன் மட்டும் இல்ல, இதில் பாருங்க நான் அடுக்கி வச்சிருக்காங்க. தேவையானதை எடுக்கலாம். சரியா, ஓர்டர் கிடைக்குமா, சட்டப்படியா வாங்கலாம். அதான் நிப்போண்ட கான்கிரீட் ரெடி மிக்ஸ் மச்சான். அது வாங்கணுமா? அந்த பாருங்க உருளு அந்த பாருங்க மச்சான், மேலுக்கு சட்டப்படி அடிச்சு வச்சுக்காங்க பாத்தீங்களா? வாங்கலாம் மச்சான். அடுத்து பாருங்க, இதுவும் ஒரு பவுடர் ஐட்டம் மச்சான். அதாவது போட்டோ குரூப் சொன்னா தண்ணி ஊறாது. எந்த அளவுக்கு போட்டாலும் மச்சான் நான் சட்டப்படியா இருக்கும், தண்ணி கீழால ஊறாது மச்சான். அதே தான் பவுடர் ஐட்டம் வச்சிருக்கு. உங்களை காணலையா? அந்த பில்டிங் எல்லாம் கட்டிருக்காங்க பாத்தீங்களா மச்சான்? கீழுக்கு தண்ணி இருக்காம தண்ணி மேலால வராது மச்சான், ஊறி பிடிக்காத தண்ணி. அதே மாதிரி பவுடர் ஐட்டம் இருக்கு. இதில் பாருங்க நிறைய தெரியாம பார்த்தா தெரியும். அவங்களோட நீங்க பேசிக்கொள்ளலாம், என்ன மாதிரி என்ன ரேட் அப்படி சரியா சொல்லுவாங்களாம். சீமெந்தோட இது நல்ல பவரா வரட்டுமே. அடுத்தது இது வந்து சோலார்ண்ணா. என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா? என்ன இதுல விளக்கத்தை ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? ஸோ சோலார் பம்ப்ஸ் இருக்குது எல்லாம் கனருக்கு போடையிலும் அப்படி சோலார் பம்ப் 300 வாட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. 2200 வாட் மாதிரி இருக்குது. 300 வாட்டர்ல ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் மாதிரி தண்ணி அடிக்கலும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். சோலார் பேனல் அல்ல பைஃபேஷியல் பேனல்ஸை நாங்கள் பாவிக்கிறோம் டீப் டெக் இன்ஜினியரிங்ல. ஸோ சோலார் பேனல்ஸ் மட்டும் இல்லை, சோலார் பம்ப்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் ஆன் கிரிட் வேலையும் செய்கிறோம், ஆஃப் கிரிட் வேலையும் செய்கிறோம். பர்டிகுலர்லி இது 2வது தான் நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது, பாப்போம் எப்படி போகும். இந்த பாப்போம் நல்லா ஃபுல்லா கொடுக்கலாம், ஃபுல்லா கொடுக்கலாம். எல்லாம் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. 50 பம்பும் எடுத்து வந்திருக்கிறோம். 70 கணக்கு சோலார் பேனலும் வந்திருக்கிறோம். ஏ சோலார் ஜெர்மன் டெக்னாலஜி பைஃபேஷியல் பம்ப்ஸும் இருக்குது. எங்கட இட்டாலியன் மேட் சோலார் வாட்டர் பம்ப்ஸும் இருக்குது. எல்லாம் 2 இயர்ஸ் வாரண்டி, 30 இயர்ஸ் வாரண்டியோடயும் நாங்க தரோம். 30 வருஷம் வாரண்டி. சோலார் பேனலுக்கு 30 வருஷம் வாரண்டி. நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா? எவ்ரிதிங் ரிப்பேர்ஸ், இன்ஸ்டாலேஷன் என்ன செஞ்சாலும் நாங்க இங்க செஞ்சு தரோம். இது எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க மாலபே கொலம்போல வந்திருக்கோம். கொலம்புல வந்திருந்தோம். பாத்தே மச்சான் 30 வருஷம் வாரண்டியா சோலாரா. உங்களுக்கு தேவையான எத்தனை தேவையோ
அடி தருவாங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்களா கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க மச்சான் கேளுங்க விளக்கத்தை சரியா அதுக்கு தான் மந்திரிக்க மச்சான் சரியா உங்களுக்காக தான் எல்லா விளம்பரம் நிறைய கம்பெனி ஐட்டம் மந்திரிக்கு மச்சான் 25 நிறைய இது வந்திருக்கு விளக்கத்துல கேட்டேன்டா விளக்கமா சொல்லுவாங்க நீங்க தேவையான அள்ளிட்டு போகலாம் ஓகே சொல்லுமா தேங்க்யூ வெரி மச் என்ன மச்சான் வாய்ப்பில்ல சொல்லு தெரியுமே மச்சான் இங்க பாருங்க எல்லாம் மோட்டர் மெஷின் எல்லாம் பெட்ரூம் ஓட்ட ஓடுற ஆமான் வாங்க மச்சான் உள்ளூர் இங்க பாருங்க இது வந்து மிஸ் அந்த பெயிண்டிகள் மிஸ் பண்ற ஆமா அந்த சீமந்துகள் போட்டு வடியா பவுடரை வடியா குழச்சி தர மச்சான் நம்ம கையால போட்டு கஷ்டப்படுத்தவே இல்லை அப்படியான ஐட்டம் எல்லாம் இருக்கு நிறைய மோட்டர் சகல என்ன மோட்டர்லாம் இருக்கு மச்சான் அங்கால பாருங்க காத்துல இருக்கிற மோட்டரா இந்தியால பாருங்க சகல மச்சான் ஸ்க்ரூ டிரைவர் குரல் ஐட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க உங்களோட கம்பெனியா எங்க கம்பெனியா அது எங்க இருந்து வந்திருக்கீங்க கம்பெனி பேரு எங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்க இது ஷோரூம் இருக்கு பாதுக்கு எந்த இடத்துல ஷோரூம் இருக்கு பாதுக்கு இது அங்க இருந்து வந்திருக்கீங்கல்ல பரவாயில்ல நான் வரட்டுமா அடுத்த பார்த்து நல்ல மெஷின் ஐட்டம் இருக்கு மச்சான் பார்த்து எடுக்கலாம் சோலார் கம்பெனியா அப்ப சோலார் வருமா இப்ப வேலை ஸ்டார்ட் ஆகுது அடுத்த பின்னேரம் போடுவோம் மச்சான் சரியா அடுத்த கடைக்கு போவோம் மச்சான் அந்த பாருங்க நம்ம அந்த கதவு ஐட்டம் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி சாமான் மச்சான் சரியா அதாவது இந்த புனச்சல் தெரியுது நல்ல புனச்சல்கள் இருக்கு சிலிண்டர் லொக்கு அந்த ஐட்டம் மச்சான் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ற மெஷின் எல்லாம் இருக்கு இன்னைக்கு இந்த டோருக்கு ஏற்ற மாதிரி இந்த சகல அந்த கெண்டில் அது கட் பண்ற மெஷின் மச்சான் சரியா இந்த ரேட்டை நீங்க கேட்டு போட்டு எடுக்கலாம் இந்த இது வந்து மச்சான் அந்த சிலிண்டர் அந்த டோர் லொக் இருக்கல்லவா அது கட் பண்ற மெஷின் மச்சான் அது இதை ரேட்டை நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் மச்சான் சரியா நம்ம உங்களுக்கு காட்டுறோமா வாங்க இங்க பாருங்க நிறைய இருக்கு இந்த புனச்சல் ஐட்டம் எல்லாம் இருக்கு இது ஒரு லொக் சாமா மச்சான் பாரு ஓகே இது கதவு செட் ஓகே பாரு மச்சான் இது வந்து ஏசி ஐட்டம் டிவி மிரிக்கி எடுக்கலாம் எத்தனை வருஷம் வாரண்டின்னு கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லையா வருவாங்க பின்னேரம் வாங்க பில்டிங் சம்பந்தப்பட்ட A to Z சொல்யூஷன் இருக்குது ஆமாம் இந்த டைல்ஸ் ஓட்டுற ஸ்கீம் டைல் மோட்டர் ஸ்கீம் கோட் மற்ற வந்து சுவர்ல ஸ்க்ரட்சியல் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது அதை வந்து கம்ப்ளீட் ஜாயிண்ட் யூஸ் பண்றேன் இந்த ப்ராடக்ட்ஸ் மற்ற எல்லா ஐட்டம் வந்து பில்டிங் சம்பந்தப்பட்ட சொல்யூஷன்ஸ் அப்ப தண்ணி பட்டா டேமேஜே வராது இல்ல அந்த மாதிரி இது உங்களோட கம்பெனி பேரு H இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படியே அப்ப எந்த இடத்துல இருந்து வந்தீங்க கலம்பு விடத்தையா கலம்பு தேன் பாஸ் பரவாயில்ல இது ஒரு நோட்டா கொடுப்பு எல்லாம் இருக்கு பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த ஒர்க்குகள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணீங்க மற்ற ஏர்போர்ட் மாத்தல ஏர்போர்ட்னா இதெல்லாம் வந்து இந்த சொல்யூஷன்ஸ் உரிய இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி செய்யறேன் இந்த மாதிரி போகுது உங்களோட கம்பெனி பரவாயில்ல சட்டப்படி இப்படி இருக்கணும் இங்க வந்தது பூரா தெரியுது நிறைய இருக்கேன் அதுல மச்சான் நீ அங்கால என்ன அங்கால பெரிய ஜெனியா கொழும்பு பாட்டி ஏசி ஸ்டோர்ல இருக்காங்க மச்சான் இது என்ன ஆமா இதே தான் சொல்ற ஜெனியன்ட்டுனா ஜெனிய இது எத்தனை வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கலாம்னு தெரியா மச்சான் நீங்க தனிப்பட்ட எடுக்கலாம் சரியா சட்டப்படி ஜாமா மச்சான் சத்தமும் கேட்காது ஸ்டார்ட் பண்ணா இப்படிதான் கேட்கும் மத்தமா இல்ல சட்டப்படி ஜெனி மச்சான் கேளுங்க ரேட்ட சரியா கரெக்ட் அண்ணாச்சான் கம்பெனியில பேரு பாருங்க நம்ம படிக்கலாம் மச்சான் சரியா நாம நல்லா ஓடுங்க நல்லா ஓடும் உழவடிக்கலாம் மண் ஏத்தலாம் கல் ஏத்தலாம் அப்ப பொட்டி எங்கயா பொட்டி அங்க வேற வாங்கணுமா பொட்டி வேற வாங்கணுமா பாருங்க மச்சான் மெஷின் முழு இதுகளையும் போட்டிருக்காங்க பார்த்து எடுக்கலாம் நிறைய மெஷின் கிடக்கு மச்சான் சிவப்பு கலர் கலரா இருக்கா நீலம் அங்கால ஜெனியெல்லாம் இருக்குன்னா இருக்கு இது என்ன ஆமா அது இதெல்லாம் பேர நடக்கும் பரவாயில்ல சட்டப்படி மச்சான் வரட்டுமா மச்சான் விளம்பரத்தை எப்படி அடிச்சு வச்சுக்காங்க தேவையானதை எடுக்கலாம் மச்சான் இந்த மெஷின் இருக்கா இலங்கையில இந்த மெஷின் என்ன மெஷின் மச்சான் சுட்டு போட்டு மச்சான் என்ன வெயில் மச்சான் சுட்டு போடு தீஞ்சிருக்கும் பின்னால அது பின்னால எப்படி இருக்கு இது கரவலை இழுக்கிறது கரவலை மிஷின் கைட்ட போட்டு
போட்டு இழுக்குற போட்ல இழுக்குறல மெஷின் ஸ்டார்ட் பண்ணா மழை இழுத்துட்டு வரகாம மழை இழுத்து அப்ப நம்ம கையில இழுக்கவே இல்ல சாக்கோடியில இருக்கு இப்ப வர பாத்திய மச்சான் மனுஷனுக்கு வேலை இல்ல போது எல்லாம் கரண்ட் இப்ப வார மச்சான் கரவலை எல்லாம் இழுக்கிறவன் எல்லாம் கையால இழுக்கிற இப்ப மெஷின் வந்துருக்கு ஐயோ பாவம் மக்கள் இப்படி எல்லாம் மெஷின் இறக்கிறீங்க இது என்ன ஆமா இது வந்து போட் பெரிய டாங்கி போட் தண்ணி இதை அடிக்கிற மாதிரி இல்ல மத்த போட்டா மீன்பிடி படகு மீன்போடி அந்த மீன்பிடி என்ன புது சாமான்கள் இறக்கிருக்காங்க வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இது கண்காட்சி மாதிரியும் அடுத்த என்ஜின் இருக்கு சின்ன என்ஜின் போட் என்ஜின் போட் என்ஜின் இது எத்தனைக்கு வேகமா போகும் இது நல்ல வேகமா இல்ல சி அப்ப இது 15 போட்டு தண்ணியில படாது போல இதெல்லாம் பிடிச்சா பெட்ரோல் என்ஜின் தானே சோ பிஞ்சி அம்போ அதுக்கு ஏசியும் வச்சிருக்கீல போட்ல ஊர்ற ஏசியா வேணும்டா வீட்டுல விடுற ஏசி சின்ன ஏசி பெரிய ஏசி அந்த ஸ்டோர் காணாம வெளியில அடிச்சிருக்கீங்க வெளியிலயும் இருக்கு அங்காலயம் அடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி போட்டு கொடுக்குறீல அந்த மாதிரி இல்ல மாதிரி அது போட்டு அதை போட்டுறாரு இல்ல வேண்டிய மாதிரி இல்ல அப்ப இது இலங்கையில பெரிய ஒரு கம்பெனினா இது என்ன கம்பெனில பேரு பிரவுன்ஸ் பரவாயில்ல நல்ல சட்டப்படி தேவையான தேவை எடுத்து கொடுப்பீங்க இது வாரண்டி பண்ணி எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் அது சரி மெஷின் ஐட்டம் தான் முழுதும் ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஐட்டம் பாத்தீங்களா மச்சான் பரவாயில்ல தேவையானகள் வாங்க ஏசிலாம் இருக்கு மச்சான் ஏசி இருக்கு நான் பாருங்க அதுல இருக்கு பெரிய பெரிய அந்த ஏசி இருக்கு மச்சான் பேங்கல்ல ஊட்டு வாங்கன்னு அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி அந்த ஏசியா பரவாயில்ல இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் வாரண்டி வருமா எல்லாம் 1 இயர் வாரண்டி இருக்கு 6 மாசம் வாரண்டியோட இருக்கு எல்லாமே கம்பெனி தான் ஃபுல்லா பாப்பாங்க எல்லாம் ஃபிட்டிங் பண்ற இன்ஸ்டாலேஷன்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து எல்லாமே கம்பெனி எல்லாம் பாப்பீங்களா ஃபிட்டிங் பண்ற சரி மச்சான் மாறன் சட்டப்படியா வச்சுக்காங்க வாங்க அடுத்ததுக்கு போவோம் என்ன மச்சான் லைட் போட்டுறியா இப்ப பகல் தானே இதவே தானே லைட் போடுங்க இது என்ன ஆமா பூச்சி நாசினி களை நாசினி இது என்னது பூச்சி நாசினி களை நாசினி அந்த இதுல கடிக்கிறதா அப்ப கத்தரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா வருமா அதுக்கு மிதிக்கும் ஆமா அதுக்கு மிதிக்குது சிரிப்பு தான் வருதுண்ணே நம்மட இதுல விளக்கத்துல சொல்லுங்க என்னன்னு தெரியாம இருக்கு இது என்ன ஆமா இது ஆமா புதுசா வந்த ஒரு வத்த அந்த வத்த பழத்துக்கு என்ன பண்ற பசலை அது கொட்டை இந்த அந்த வித போட்டா வரும்ண்ணே பழமா வருமா பழமா வரும் பழமா வரும்ண்ணே அப்ப அந்த தண்டா வராது ரெண்டு வந்து பழமா வரும் அப்படி மச்சான் வித அது என்ன மெஷின் மச்சான் அது அங்கால நெல்லு குத்துற மெஷின் பரவாயில்ல அது ரெண்டு தானே இருக்கு இவ்வளவு சேம்பிளுக்கு வச்சிருக்கீங்க வேண்டிய அளவு கொடுப்பேன் வேண்டிய அளவு கொடுப்பாங்களா இது என்ன என்ன மச்சான் சிங்களத்துல நடக்கு என்ன மணியா அது அது சரி பரவாயில்ல நீங்க அதுலான வேலையறியல் ஒரு கண்ணாடியை போடணுமா சரி மச்சான் எல்லாம் பாருங்க மக்கள் பார்த்து எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு கண்காட்சி மாதிரி மக்கள் இதுல வந்தா நேரடியா பெற்றுக்கொள்ளலாம் என்ன எடுத்து கொடுப்பேன் உடனே அது கண்டு இது சிவம்புக்கு வைக்கிற பின்னால ஸ்டோர் இருக்கிறேன் வரட்டும் எங்க தேக்கலீங்க சித்தாண்டியே பக்கத்துல எல்லாரும் சித்தாண்டியே வேற வேற இடம் இறக்காம அங்கால அம்பாரு மட்டக்களப்பு பரவாயில்ல மச்சான் பாருன வரட்டுமே நல்லா இருக்காங்க கண்ணாடி